இன்னைக்கு இந்தியா முழுக்க பரபரப்பா பேசப்பட்டிருக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எது அப்படின்னா, கிட்டத்தட்ட 150 கோடி செலவுல RSS அமைப்பு அவங்களுடைய புது ஆபீஸ டெல்லியில துவங்கி இருக்காங்க. இது மாதிரி பிரம்மாண்டமான பில்டிங் RSS ஒண்ணு புதுசு கிடையாது. RSS இதுவரைக்கும் 76 அமைப்புகளை வச்சிருக்காங்க. இந்த 76 அமைப்புகளுக்கு கீழே நூத்துக்கணக்கான அமைப்புகள் செயல்பட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ஆபீஸ் இருக்கு, சொத்து இருக்கு, பில்டிங் இருக்கு. இதனுடைய ஒட்டுமொத்த மதிப்பை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பல்லாயிரம் கோடி வரும். இந்தியாவில் பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்பு, இந்தியாவில் தொடர்ச்சியா 3 தடவை தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு, இந்தியாவில் நடந்த பல கலவரங்களுக்கு மூளையா செயல்பட்ட ஒரு அமைப்பு, காந்தியினுடைய கொலைக்கு மூளையா செயல்பட்ட ஒரு அமைப்புக்கு இந்தியா முழுக்க இவ்வளவு சொத்துக்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்புக்கு டெல்லியில 150 கோடியில 12 ஃப்ளோர்ல 300 ரூம்களை கொண்ட ஒரு ஆபீஸ எப்படி உருவாக்குனாங்க? இந்த RSS அமைப்புக்கு கடந்த 100 வருஷமாக யார் ஃபண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க? இந்த RSS அமைப்பினுடைய 76 கட்டமைப்புகள் என்ன? இதுக்கு கீழே செயல்பட்டு இருக்கக்கூடிய 736 NGO அமைப்புகள் என்னென்ன? அவங்க என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்க? 2014 மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இடைப்பட்ட ஒரு 3-4 ஆண்டுகள்ல மட்டும் அமெரிக்காவில் இருந்து பல்லாயிரம் கோடி ரூபாய் இந்த RSS துணை அமைப்புகளுக்கு நேரடியாக பல்வேறு அமெரிக்க அமைப்புகளால் அனுப்பப்பட்டிருக்கு. அமெரிக்காவில் இருந்து இத்தனாயிரம் கோடி ரூபாய் பணத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த RSS அமைப்புக்கு அனுப்புனது யாரு? இதுக்கு பின்னாடி செயல்பட்டு இருக்கக்கூடிய சர்வதேச நிதி கட்டமைப்பு என்ன அப்படின்னு சர்வதேச பத்திரிகையான அல் ஜசீரா ரொம்ப விரிவா ஒரு கட்டுரை எழுதினாங்க. அது மட்டும் அல்லாம நேஷனல் ஹெரால்ட் அப்படிங்கக்கூடிய பத்திரிகை ஒட்டுமொத்தமாக இந்த பணங்கள் எங்க இருந்து வருதுங்கிற ஆதாரத்தை வெளியிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த RSSக்கும் இந்த RSS துணை அமைப்புகளுக்கும் சர்வதேச லெவல்ல என்னென்ன அமைப்புகள் செயல்படுது, அங்க எவ்வளவு ஆயிரம் கோடிகள் பணம் திரட்டப்பட்டிருக்கு, கடந்த 10 ஆண்டுகளில் எவ்வளவு பணம் வந்திருக்கு அப்படின்னு 93 பக்கம் கொண்ட ஒரு மிக முக்கியமான ஒரு அறிக்கை கசிஞ்சு வெளியே வந்திருக்கு. இந்த அறிக்கையை படிச்சு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஆதாரப்பூர்வமா என்னென்ன தேதிகள்ல எவ்வளவு பணம் எந்தெந்த அமைப்புகளுக்கு அனுப்பப்பட்டதுன்னு லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. இப்படி அமெரிக்காவில இருந்து இந்த RSS அமைப்புக்கு பணம் அனுப்பின அமைப்புகள் யார் யார், அந்த பணம் இந்தியாவில் எதுக்காக செலவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானது. இது எல்லாம் நமக்கு தெரியணும்னா அந்த 63 பக்க அறிக்கையில என்ன இருக்குன்னு நமக்கு தெரியணும். இந்தியன் டெவலப்மெண்ட் ஃபண்ட், இந்த பேரை பார்க்கும்போது ஏதோ ஒரு பொதுநல தொண்டு நிறுவனம் மாதிரி இருக்கு. ஆனா சர்வதேசத்துல RSSக்கு ஒட்டுமொத்தமாக பணத்தை வசூல் பண்ணி இந்தியாக்குள்ளேயும் பல நாடுகளுக்குள்ளேயும் பணத்தை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய இந்த அமைப்பு அமெரிக்காவில் எப்ப துவங்கப்பட்டது? இந்த அமைப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 26 அமைப்புகளுக்கு பணத்தை அனுப்பிச்சிருக்காங்க. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் வரல, இந்தியாவில் கிட்டத்தட்ட 70-80 அமைப்புகளுக்கு இந்த இந்தியன் டெவலப்மெண்ட் ரிலீஃப் ஃபண்ட் அப்படிங்கக்கூடிய அமைப்பு அமெரிக்காவில் இருந்து நிதிகளை கொட்டி குவிச்சிருக்காங்க. இப்படி வரக்கூடிய நிதியை பயன்படுத்தி தமிழ்நாட்டில், சென்னையில, மெட்ராஸ் IITல எப்படி திராவிட இயக்க அரசியலை ஒண்ணுமே இல்லாம பண்றதுக்காக பல திங்க் டேங்க் உட்கார்ந்து விவாதம் பண்ணிக்கிட்டு